சிம்பிளாக 10 மினிட்ஸில் இந்த பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பட்டர் ரூட் ஸ்மெல்லோட நல்லா சாஃப்டான பன்னீரோட குக் ஆகி சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயம், 4 பழுத்த தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஹோம்மேட் பன்னீர் தான். நல்லா கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பன்னீர் எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் செஞ்சதாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அதுக்கப்புறமேட்டு ஒரு 5-6 முந்திரி பருப்பு இதெல்லாம் நல்லா வதக்கி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு பழுத்த 4 தக்காளியும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா குழைய வதக்கிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் சைடில் சப்பாத்தி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுருந்தேன். அதையும் இந்த அளவுக்கு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி முன்னாடியே திரட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ சைடில் ஒரு பெரிய கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், இது ஒரு 25 கிராம்ஸ் இருக்கும். ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காவை சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா முந்திரி சேர்த்துருக்கனால நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சப்பாத்திங்கிறதுனால கொஞ்சம் கிரேவி டைப்பில் தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போது சப்பாத்தியும் நல்லா திரட்டி எடுத்து வச்சாச்சு. இது சுட சுட சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக ஒரு கியூப் அளவுக்கு பட்டரையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, நீங்கள் இதுக்கு பதிலாக கஸ்தூரி மேத்தி இருந்தால் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாததுனால கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.